ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கேக்குக்கான க்ரீம் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம்லாம் பண்ணுறப்போ நமக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டம். இது வாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. இப்போ ஒரு பேனை வச்சுட்டு அதில் திக்கான காய்ச்சாத பாலை ஊற்றிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணலை. அரை கப்பு பால், அரை கப்பு சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரை போட்டு நல்லா கரைச்சி விடணும். நல்லா கரையிற வரைக்கும் பண்ணணும். அப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு போடலாம். வேணுன்றவங்க கார்ன் மாவும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைய வைக்கணும். அந்த கட்டிலாம் வரவே கூடாது. அது வரைக்கும் நம்ம நல்லா கரைச்சி விடணும். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆன் பண்ண போகிறேன். ஆமாம், ரொம்பவே நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியாகவே இருக்குது பாருங்கள். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ரொம்ப சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா கிரேவி ஆகணும். ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. இது நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்தோடனே டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது ஆக விடாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், கரெக்டான பதம் வந்துச்சு. இதுக்கு மேலே இருந்தால் கட்டி ஆகிடும். நம்ம இப்போ எடுத்து பாக்ஸில் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வாங்க நம்ம ஒரு பேனை வைக்கலாம். வச்சுட்டு நம்ம அரை கப் அளவுக்கு நெய் எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் பாருங்கள். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறப்ப தான் நம்ம பீட் பண்ணணும். அந்த அரை கப்பு போட்டது நம்ம ஒரு கப் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நம்ம மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சதை ஒரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது கூட ஆட் பண்ணி நல்லா க்ரீம் நல்லா பஃபியாக சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணிலா கேக் பண்ணுறதுனால வெண்ணிலா ஃப்ளேவர் போட்டிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.